எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜய். பிக்சலிசம் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம iOS 18.2 பற்றி தான் பார்க்க போகிறோம். லைனாக வீடியோஸ் வருதுங்கிற மாதிரி நான் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து iOS வீடியோஸ் வந்து ரொம்ப கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண மாட்டேன். மேஜர் அப்டேட்ஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். பட் இப்போ கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறேன்னா இதெல்லாம் வந்து ஒரு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து கண்டினியூஸாக இது பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 1 month கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எப்படி இருக்குது அதையும் தாண்டி ஃபீச்சர்ஸ் வந்து நான் மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் 2025 ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். டைம் வேஸ்ட் பண்ணாட்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. iOS 18.2ல மெயினாக வந்திருக்கிறது 2 சேஞ்ச் தான். நான் வந்து சொல்கிறது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக. அந்த 2 சேஞ்சில் ஒன்று வந்து இமேஜ் ப்ளே கிரவுண்ட், அதாவது இந்த ஆப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஜென்மோஜி, அதாவது இமோஜிஸ் வந்து வச்சு நம்ம வந்து விளையாடுற ஒரு விஷயம். இதை தாண்டி நமக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ் ஃபீச்சர் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. சிரியிலே வந்து ChatGPT இன்டெகிரேஷன் இருக்குது. இப்போது நம்ம சிரியை சமன் பண்ணலாம். ஹே சிரி, ஆஸ்க் ChatGPT டு டெல் மீ தி ஹைட் ஆஃப் தாஜ்மஹால். இப்போது இந்த ரிசல்ட் வந்து டைரெக்டாக கூகுள்லேருந்து வரல, நமக்கு ChatGPTலேருந்து வந்தது இந்த ரிசல்ட். ஸோ வந்து ChatGPT இன்டெகிரேஷன் இருக்குது. ChatGPT வச்சு நம்ம வந்து சில வேறு விஷயங்களும், அதாவது நம்ம நார்மலாக ChatGPTயில் என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து சிரி வச்சே சமன் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சருங்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் கூகுள் ரிசல்ட் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஓப்பன்ஏஐயில் வந்து உங்கள் சர்ச் வந்து ஃபீட் ஆகுது. அண்ட் இதுக்கு வந்து ஓப்பன்ஏஐ அக்கௌண்ட் வந்து, அதாவது ChatGPT அக்கௌண்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கணுங்கிறலாம் அவசியம் இல்லை. நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு அப்போவே ஒரு டாகல் மாதிரி கேட்கும். லைக் வந்து ChatGPT வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா, அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ணலைன்னா நமக்கு வந்து நம்ம இப்போது கேட்குற ஃபீட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்தராக அந்த டெஸ்டிங் பர்பஸ்க்கு லைக் ஃபர்தர் இன்புட்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து நம்ம இந்த ப்ளே கிரவுண்ட் பற்றி பார்க்கலாம். இது ஒரு செப்பரேட்டான ஆப்பு. ஸோ இப்போ நான் வந்து சும்மா ப்ளஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து சஜஷன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி ஒரு இமேஜ் வச்சு தான், ஒரு பர்சன் வச்சு தான் பண்ணுவோம்ல. நான் என் ஃபோட்டோ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கார்ட்டூனைஸ்டு வேர்ஷன்ஸாக இருக்கும் என்னோடய ஃபோட்டோஸ். இப்போது நான் இதுக்கு வந்து சில ப்ராம்ப்ட்ஸ் தரேன். லைக் வந்து ஒரு பேஸ்பால் கேப் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா அந்த இமேஜை இது ஜென்ரேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேப் மாதிரி லைக் காட்டுது, ஆனால் வந்து ஒரு ஃபுல் இமேஜ் காட்டல. இதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் நம்ம வந்து வேறு ஏதாவது டெக்ஸ்ட்டாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேணால் நான் பேஸ்பால் பேட்டுன்னு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டேன். பேஸ்பால் பேட்டுன்னு வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போது மறுபடியும் ஜென்ரேட் பண்ணுது. நமக்கு வந்து ஒரு இமேஜ் வருது. அந்த இமேஜில் பேட் இல்லை, பட் ஒரு பேஸ்பால் டீமில் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி அது லைக் கொண்டு வர ட்ரை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில இது இருக்குது, இன்னும் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ வந்து நம்ம சாம்சங்கோட ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. அது இன்னும் கொஞ்சம் லைக் மெச்சூர்டைஸ்டு, ஒரு மெச்சூரான வெர்ஷன்னு நான் சொல்லுவேன். ஆப்பிளில் வந்து ஒரு மெச்சூரான வெர்ஷன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இன்னும் லைக் ஒரு பிகினிங் ஃபேஸ் தான். இப்போ வந்து சாம்சங் வந்து ஃபோல்டில் வச்சு டெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ளே கிரவுண்ட் வந்து நிறையா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் ஒரு கொடுக்குறேன், ஒரு ப்ராம்ப்ட் தரேன் சீனரின்ட்டு. ஸோ அது என்ன கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சில இது வருது பாருங்களேன், லாங்குவேஜ் நாட் சப்போர்ட்டட் இந்த மாதிரி. இப்போ நான் இதை மறுபடியும் ரிமூவ் பண்ணிடுறேன். டிஸ்கிரைப் அன் இமேஜ் ஆர் ஆட் சஜஷன் ஃப்ரம் தி லிஸ்ட். ஸோ மோஸ்ட்லி அவங்க சில சஜஷன்ஸ் தர்றாங்க. இப்போ நான் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு தர்றேன்னா அதுக்கு வந்து அவங்களே ஒரு இது கொண்டு வர்றாங்க பாருங்களேன். பட் இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கார்ட்டூனிஷ் வெர்ஷன் தான். இப்போது சாம்சங்கில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான வெர்ஷன் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ளே கிரவுண்டில் இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்மோஜி பற்றி பார்க்கலாம்.
இப்போது இந்த ஃபோட்டோ வந்து நான் ஜஸ்ட் எடிட் பண்ணுறேன். இப்போது இந்த எமோஜி இதுக்குள்ளே போயிட்டேன்னா, இப்போ இங்கே வந்து ஒரு க்ளோவிங் இது மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஐக்கான் தான். ஸோ இந்த ஐக்கான் தான் வந்து நம்ம எமோஜிக்கு இது பண்ண போகிறது. இப்போது நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ராம்ப்ட் தரேன். லயன் வித் அ கன். ஸோ இதுக்கு இது ஒரு புது எமோஜியை க்ரியேட் பண்ணோம். பாருங்களேன், ஒரு லயன் வந்து ஒரு கன் வச்சுட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. லைக் அந்த ப்ளே கிரவுண்டோட இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். பட் இப்போது இதை நான் வந்து ஆட் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த இமோஜி இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அதை என்னால் வந்து சில ஆப்ஸில் இன்னும் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. மேபி ஆப் வெர்ஷனாக இருக்கலாம். பட் பொதுவாக சொல்கிறேன், இந்த ஜென்மோஜி ஃபீச்சர் வந்து நம்ம வந்து சிஸ்டம் வைடாக வந்து பார்க்க முடியல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு இதுக்காக காட்டினேன் இப்போ உங்ககிட்ட. லைக் வந்து இது ஒரு ஸ்னாப்சாட் ஃபோட்டோ, அதனால தான் காட்டினேன். பட் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து சிஸ்டம் வைடாக சப்போர்ட் ஆகலைங்கிறனால மேபி இன்னும் கொஞ்சம் லைக் இதுக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், இது வந்து நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. நோட்ஸ் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை சர்க்கிள் பண்ணி அது ஒரு இமேஜாக வந்து கொண்டு வரலாம். இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. இப்போது நான் டாக்னு சும்மா எழுதி வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ரைட்டிங்க்கு போயிட்டு இந்த லாஸ்ட்டு இந்த ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, இந்த ரூலர் பக்கத்தில் ஒரு பென் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான். இதை நான் கொடுக்குறேன். இதுக்கு பேர் என்னமோ சொன்னானுங்க, லைக் ஒரு ஏ ரிலேட்டட் தான். இப்போ நான் வந்து சர்க்கிள் பண்ணுறேன். இப்போ வந்து அதை சர்க்கிள் பண்ணி நான் டாகுன்னு எழுதியிருக்கிறத அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரைட் பண்ணி இப்போ நமக்கு ஒரு டாக் ஃபோட்டோ வந்துருக்குது. இந்த ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன். லைக் இது வந்து இது நான் சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தேன். பட் சொல்கிறேன், இது இல்லாமல் நம்ம வந்து வேறு எதாவது எழுதணுன்னாலும் எழுதலாம். பட் இந்த ஃபீச்சர் வந்து ஒரு இதாக வந்து நான் சொல்கிறேன், லைக் ஒரு ஃபீச்சராக பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல, அதை சொல்கிறேன். இப்போ நம்ம வேணால் வேறு ஒரு இது பார்க்கலாம். ஓகே, நம்ம புது நோட்டை எழுதிக்கலாம். இங்கே இது பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம சீனரின்னு எழுதியிருக்கோம். அகெயின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி சில ரிசல்ட்ஸ் கொண்டு வருது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் மோஸ்ட்லி சிமிலர் ரிசல்ட்ஸ் தான் கொண்டு வருது இந்த ப்ளே கிரவுண்ட். லைக் இது வந்து அந்த ப்ளே கிரவுண்டோட ஃபீச்சர் இன்ஹெரிட்டட் தான். லைக் வந்து அதை வந்து இன்கார்பரேட் பண்ணி தான் பேசிக்கலாக ஒர்க் ஆகுது. பட் ஒர்க் ஆகிற இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் சொல்கிறேன், அந்த ரிசல்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இவங்க வந்து இன்னும் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருந்த எல்லா ஃபீச்சர்ஸும் macOS Sequoia 15.2க்கும் இருக்குது, iPadOSலையும் இருக்குது. அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லா டிவைஸ்லையும் இது இருக்குது. நான் வந்து மோஸ்ட்லி iOSன்னு தான் வந்து ஜென்ரலாக ஒரு டாபிக் இருக்கேன். பட் ஓவராலாக வந்து என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, ஆப்பிளுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் ரூம் நிறையாவே இருக்குது. ஏன்னா வந்து சாம்சங் இப்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் இப்போ ஒரு புது ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குது. அதாவது என்னென்னா, சாம்சங் வந்து ஆப்பிளில் மார்க் பண்ணுறாங்க, ஆப்பிள் யூசர்ஸ் வந்து சாம்சங் மார்க் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி வந்து ஒரு காமன் ஆடியன்ஸாகவே பார்க்கும்போது சாம்சங் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து மெயினாக வந்து இவங்கெல்லாம் காட்டுறது வந்து பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கூட விட்டுட்டு சாம்சங் S24 Ultra வந்து மேஜர் செல்லிங் பாயிண்ட் அந்த வந்து ஏஐ தான். அந்த சர்க்கிள் டு சர்ச்சாக இருக்கட்டும், இதெல்லாம். பட் அதெல்லாம் விட இது வந்து ஒரு மாதிரி தான் இருக்குங்கிறது தான் ஜென்ரலான ட்ரூத்து. ஆனால் அதை வச்சே அவங்க வந்து மார்க் பண்ணுறதுனால, பட் அது வந்து கைண்ட் ஆஃப் அது உண்மை தான். ஏன்னா அவங்க பண்ண லெவல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து பர்சனலாக அந்த டிவைஸ் வந்து ஏஐக்குன்னு டெஸ்ட் பண்ணல, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். பட் ஏஐக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணல. பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆப்பிளுக்கு இன்னும் ரூம் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணணும். ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதுக்கு,
அந்த ப்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏற்றுக்கிறதுக்கு, ஏற்றுக்கிட்ட ப்ராம்ஸை வச்சு பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்குறக்கு இந்த மாதிரி சொல்கிறேன். அண்ட் ஒரு ஃபீச்சர் மிஸ் பண்ணிட்டேன், விஷுவல் இன்டெலிஜென்ஸ். விஷுவல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஐ திங்க் ஐஃபோன் 16 சீரிஸ் எக்ஸ்க்ளூசிவ், இது வந்து 15 ப்ரோ. ஸோ இதுக்கு என்னால் நான் உங்களுக்கு காட்ட முடியாது டெஸ்ட் பண்ணி. ஒன்றும் இல்லை, அந்த கேமரா பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா, அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு கூகுள் லென்ஸோட கான்செப்ட் தான். நீங்கள் கூகுள் லென்ஸில் வந்து ஒரு இமேஜை கிளிக் பண்ணுறீங்கன்னா அது வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வரல, அதே தான். அது வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டனோட ஒரு கஸ்டமைசேஷன்ஸ் வந்து 16 சீரீஸ்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். லைக் டபுள் டேப், அது வந்து அந்த டேப்பிங்கோட இன்டென்சிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த 18.2க்கு. என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. பட் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் 18.1 அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சில டைம்ஸ் நான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டர் பேட்டரி ட்ரெயினோ இல்லை லைட்டாக ஒரு வார்மிங் சென்சேஷனோ வந்து நோட்டீஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கண்டினியூஸ் யூசேஜில். ஸோ அவ்வளோதான் கைஸ் 18.2க்கு. மேபி 18.3ல வேறு ஏதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து பெண்டிங் இருக்கிறது வரும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும்னு நம்புகிறோம். பட் ஹேண்ட்ஸ் டவுன் iOS 17ஓட iOS 18 வந்து எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸோ யாராவது 18க்கு இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள், தப்பு இல்லை, நல்லா இருக்குது. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.